அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. இப்போ நான் ஒரு காரியம் செய்கிறேன், நல்ல எண்ணத்தோட காரியம் செய்கிறேன், ஆனால் அது தப்பாக போய் முடிஞ்சிடுது. அது பாவமாக எனக்கு செய்யணும் இல்லை. மனிதன் ஒவ்வொரு செயலுமே நல்ல எண்ணத்தில் தான் செய்கிறோம். திருட போகிறேன்னு அவங்க கூட நல்ல எண்ணத்தில் தான், பரவாயில்ல அவங்க வீட்டு பொருள் நிறைய இருக்குது, அதில் நமக்கு கொஞ்சம் கட்சா பரவாயில்ல, நல்ல எண்ணம் தான். ஒருத்தனை போய் கத்தி எடுத்து குத்துறான், அவன் ஊர்லேயே இருக்கக்கூடாது, அவன் ரொம்ப கெட்டவனாக்குறான், நல்ல எண்ணம் தான். இந்த நல்ல எண்ணம் கெட்ட எண்ணம் நம்மளாக ஒரு கற்பனை பண்ணிக்கிறோம். ஆனால் உண்மையான நல்ல எண்ணத்துக்கு நம்ம போகணுமானா இல்லை. அதனால் விளைவுகள் மாறி போகுது. அதனால் நல்ல எண்ணமோ கெட்ட எண்ணமோ, நான் இதை செய்கிறேன், நல்லதானா நடக்கட்டும் கெட்டதானா நடக்கட்டும் அப்படின்னு போகிறேன். நான் நல்ல எண்ணம் இதில் சிங்கப்பூரில் ஒருத்தர் வந்தாங்க, நான் பாவமே பண்ணலை, நீ சொல்ல பக்கத்து வீட்டுக்கார சொல்லுன்னு. ஏன்னா எவனவன் நான் பாவம் பண்ணேன்னு சொல்லுவேண்ணா. அதனால் ஒவ்வொருத்தருமே நான் நல்ல எண்ணம் தாங்க நடக்கிறேன், 4 பேருக்கு நல்லதாங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அதில் உண்மை இருக்காது. உண்மை இருக்கணுன்னா அடுத்தவன் சொல்லணும், அவர் மாதிரி ஆள் கிடையாதுங்க, அவர் நல்ல உதவி செய்கிறாருங்க, எல்லாருக்கும் அவரால் முடிஞ்ச அளவு செய்கிறாருங்க. இந்த இப்போ காலையில் ஒரு கல்யாணம் பண்ணும் முடியாதவங்க, ஆனால் அவங்களே செய்திருந்தால் கூட அது மாதிரி செய்திருக்க முடியாது. ஒரு சண்டை சச்சரவு, ஒரு மனசு கஷ்டம் இல்லாமல். ஆனால் நம்ம செய்தோம். போன மாதம் பௌர்ணமிக்கு சொன்னேன், இந்த மாதம் பௌர்ணமி கல்யாணம் ஆகி முடிஞ்சு போச்சு. இது கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு. எனக்கு அந்த 1.5 லட்சம் பெரிய விஷயமே இல்லை, அந்த ஃபங்க்ஷன் அழகாக முடிஞ்சிருப்பாங்க, அதுதான் பெரிய விஷயம். இதுதான் நல்ல எண்ணம், அது நல்லா நடக்கணும். ஆனால் நான் 1.5 லட்சம் செலவு பண்ணேன், எனக்கு 2 லட்சம் ஆகுதுன்னா நல்ல எண்ணம் கிடையாது. அது அந்த மாதிரி பிரிக்கணும் அதை. ஏன்னா மனசில் 6 விதமான எண்ணங்கள் இருக்குது. ஒரு மனுஷனுடைய மனசுக்குள்ள 6 விதமான எண்ணங்கள் இருக்குது, 9 விதமான செல்கள் இருக்குது. இத்தனையும் அதில் சீராக இயங்கினா தான் நம்ம நல்லவனாகவே இருக்கும். சொல்லும் சார். இப்போ எண்ணங்கள், அதே சமயம் உணர்ச்சிகள், எண்ணங்களும் உணர்ச்சிகளும். இப்போ எனக்கு ஒரு எண்ணம் வருது, நான் போய் திருட போகிறேன்னு, ஆனால் நான் திருடலை, போய் எண்ணம் தான் வருது, அது பாவமாக வருமா? எண்ணம் வர்றது பாவம் இல்லை, செயலாண்ட போகும்போது தான் பாவம் வரும். ஏன்னா மற்ற உலகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிக்கும் உயிர் இருக்குது. அதுக்கு எப்பெல்லாம் பசி எடுக்குதோ அப்போல்லாம் அடிச்சு சாப்பிடுது, எப்போல்லாம் எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்குதோ அப்போல்லாம் எடுத்து வச்சுக்குது. இதுக்கு அடிப்படை என்னன்னா எண்ணம். ஆனால் எண்ணத்தோட செயல் சேரும்போது தான் மனமாக மாறுது. அப்போது அந்த மாதிரி மனமாக மாறும்போது தான் வீடு கட்டணும், எடுத்து வச்சுக்கணும், என் பொண்டாட்டிக்கு ஒன்றும் பிள்ளைக்கு ஒன்றும் அப்படின்ற எண்ணங்கள் உலக செயல் செய்துன்னு கூட. அது உலக செயல் செய்யல, தனக்கு என்ன தேவையோ அதோடு போகுது. நம்மளே மீறி இப்போ நம்ம ஒரு வீடு கட்டுறோம், நம்ம மட்டும் அனுபவிக்கல, அதை நம்ம பேரன் அனுபவிக்க போகிறோம். அப்போ பேரன் அனுபவிக்கிறதுக்கு நமக்கு எண்ணம் வந்தது. சரி, எண்ணம் வந்தது, எண்ணத்தோடு செய்தோம்னா செயல் வந்தது, செயல் வந்ததால் இருப்பு வந்தது. அதனால் எண்ணங்களை எப்பவுமே நல்ல எண்ணங்களை வளர்க்கணும். செயல்கள் உலகத்தில் நல்ல செயல்களை செய்யணும். இதுதான் ஆன்மீகம். இப்போ நம்மளோட முன்னோர்கள், என்னோட முன்னோர்களாக இருக்கலாம், இல்லை என்னோட தாய் தந்தையாக இருக்கலாம், அவங்க செஞ்ச பாவம் என்ன சேரும், முன்ன சேரதா. இப்போ அவங்க வீடு ஒரு 10 லட்ச ரூபா சொத்து இருந்ததுன்னா நீ அப்பா அம்மா பாவம் பண்ணியிருப்பாங்க, அந்த சொத்தை எனக்கு வேணாம்னு சொல்லுவியா? சொல்ல முடியுமா? கத்தி எடுத்துன்னு போய் பக்கத்து வீட்டுக்காரனை வெட்டுறதுக்கு, அந்த சொத்தை எங்கள் அப்பா சம்பாதிச்சதானு. அப்போ உங்கள் அப்பா சம்பாதிச்ச பாவம் உனக்கு தானே. அதனால் பாவ புண்ணியம் வந்துடுச்சு, அப்பாவால் வந்ததோ அம்மாவால் வந்ததோ இல்லை உன்னால் வந்ததோ, அதை அழிக்க வழி தேடுங்க. அது கூட்டு சேர்க்காதீங்க, அதுதான் முக்கியம். சாமி, நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன் சாமி. உங்கள் பேர்? என் பேர் ராமசாமி சாமி. ராமசாமி. ஆமாங்க சாமி.
நான் வந்துட்டு இப்போ தான் முதல் படம் வாங்கியிருக்கேன். நான் அந்த 2 மாதத்துக்கு முன்னாடியே வந்திருக்கேன். நீங்கள் இதெல்லாம் முடியட்டும் அப்புறமா பார்த்துக்கலாம்ப்பான்னு சொன்னேன். இப்போ இங்கே வந்து முதல் படம் வாங்கி பண்ணியிருக்கேன் சாமி. இப்போ வந்துட்டு எனக்கு என்னன்னா எல்லா சாமியும் நிற்க வச்சு ஐயா வந்து ஆரத்தி எடுத்திருப்பாரு. இப்போ அது வந்து அதோடைய தத்துவம் வந்துட்டு எதனால சாமி? வழக்கமாக ஒரு கோயிலுக்கு போகிறோம், ஐயர்லேருந்து எல்லாரும் நம்மளே போனால் கூட என்ன பண்ணுவோம், சாமியை பார்த்து ஆரத்தி எடுத்து கன்னத்தில் போட்டுப்போம். எதுக்காக கோயிலில் அதை பண்ணுறாங்கன்னா, நம்ம அதாவது ஆரத்தின்றது என்னென்னா நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு புள்ளியில் கொண்டு வரணும். அப்போது இறைவனை நோக்கி ஆரத்தி எடுக்கும்போது என்ன ஆகும்னா நம்மளோட எல்லா பார்வையும் இறைவன் மேலே போய் குவியும். அப்போ அந்த நேரத்தில் நம்ம ஏதோ பிரார்த்தனையோ வேண்டுதலோ ஏதாவது பண்ணோம்னா அது பலிக்கும்ன்றது கோயிலோட விதி. சரி. அப்படின்னா என்ன அர்த்தம், அங்கே காட்டுறதுக்கான காரணம் நம்ம மனசு ஒருநிலைப்படுத்தணும். அப்போ அது இல்லாமல் அந்த சத்தம்லாம் காமிக்கிறாங்க, மணி அடிக்கிறோம், எல்லாம் எல்லா மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்காக தான் அதெல்லாம். சரிங்களா? ஆனால் நம்ம ஐயா மட்டும்தான் வழக்கமாக எந்த ஆசிரமத்துக்கு போனாலும் எல்லா சீடரும் குருவுக்காக ஆரத்தி எடுப்பாங்க. அதுதான் உலகத்தோட நியதி. ஆனால் நம்ம ஆசிரமத்தில் ஐயா என்ன பண்ணுவார், எல்லா சீடரையும் ஒன்றா வர வச்சு அவர் ஆரத்தி எடுப்பார். எதுக்காக அவர் ஆரத்தி எடுத்தார் சொன்னால், எனக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை நான் பார்த்துட்டேன், எது எனக்குள்ளே இருக்கிற தெய்வத்தை நான் பார்த்துட்டேன், உனக்குள்ளே நீ பார்க்கணும்னு வந்திருக்கிற இல்லையா, அந்த தெய்வத்தோட ஒரு அடையாளம் தான் இந்த ஆரத்தி. இதை நீ முதல்ல பார்த்துக்கோ. இப்போ எங்கே காட்டுறேன், வெளியே ஏற்றி காட்டுறேன். உனக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, உனக்குள்ளே இதே ஒரு ஜோதி எரிஞ்சிக்கினே உன்னை காப்பாற்றின்னு இருக்குது. அதை முதல்ல ஸ்தூல வடிவத்தில் நான் வெளியே காட்டுறேன். இதை நீ பிடிச்சிக்கினேன்னா நான் கொடுக்குற பாடத்தில் இதே ஜோதி உனக்கு உள்ளக்குள்ளேயும் நான் காட்டுவேன் அப்படின்னு நமக்குள்ளே இருக்கிற ஆரத்தி எடுத்து முதல்ல காட்டுறாரு. அப்போ ஆரத்தியோட தத்துவமே என்னென்னா, வெளியே பார்த்த அந்த விஷயங்களை உள்ளுக்குள்ளே பார்க்கணும். அதே மாதிரி தானே சாமி, இப்போ நம்ம வெளியில் இருக்கிற மாதிரி நம்ம பாடத்தில் ஐயாவை உணர்ந்தோம், நம்ம கண்ணை மூடி நம்ம ஐயாவை நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த ஒளி எப்படி நமக்கு இதை வருதோ அதே மாதிரி ஐயாவும் நம்மளுக்குள்ள வந்து ஒளியாகவும் உருவமாகவும் இருந்து எல்லாரும் நம்ம வழி நடத்துவாங்க. கண்டிப்பாக கண்டிப்பாக அந்த மாதிரி வழி நடத்துவார் சாமி. கண்டிப்பாக வேற வழின்றதே கிடையாது. இப்போ ஒருத்தர் கூட கேட்டார், சாமி ஐயப்பன் வந்து 18 படி வச்சுக்கிறாங்க, எதுக்கு வச்சுக்கிறாங்க, 18 படி ஏறி தான் ஐயப்பனை பார்க்கணுமா அப்படின்னா தான் உண்மை. எதை போய் பண்ணாலும் அதுக்கான ஒரு வழிமுறை இருக்கும். அந்த வழிமுறையை கடந்தால் மட்டும்தான் நம்ம போகிறதுக்கான அந்த லட்சியத்தை அடைய முடியும். இது ஐயப்பனுக்கு 18 படி. ஆனால் ஐயா என்ன பண்ணுறாரு, அவரும் 18 பாடம் கொடுத்துக்கிறாரு. யாரை பார்க்கறதுக்கு அந்த பாடம் கொடுத்தாரு, யாரை பார்க்க சாமி கொடுத்துறாரு? அதே மாதிரி ஐயப்பன் உள்ள யோகத்தில் உக்காந்துக்கிறான். எந்த படிநிலை, இந்த 18 பாடத்தையும் கடந்து நீ போய் நின்னன்னு சொன்னால் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் உனக்குள்ளையும் தெரியுவான். அங்கே இருக்கிறவன் ஐயப்பன் ஸ்தூல ஐயப்பன். நீ ஸ்தூலத்தை பார்க்க போறியா, சூட்சுமத்தை பார்க்க போறியா? சூட்சுமத்தை பார்த்தா உனக்கு பிறவியில், ஸ்தூலத்தை பார்த்தா பிறவி வந்துனே இருக்கும். எத்தனை பிறவி வைத்தாலும் ஐயப்பனை நீ கும்பிட்டுக்கினே தான் இருக்கணும். நீ கும்பிட்டுக்கினே இருக்க போறியா, ஐயப்பனோட கலக்க போறியா? எதை பார்த்தியோ அதோட சேர்ந்தால் மட்டும்தான் முக்தி கிடைக்கும். கும்பிட்டுக்கினே இருந்தோம்னா எத்தனை பிறவி எடுத்தாலும் கும்பிட்டுக்கினே இருக்க வரைக்கும் தான் முக்தின்றதே கிடைக்காது. சரிங்களா? அதனால தான் ஐயாவும் இங்கே 18 பாடம் கொடுக்குறாரு. ஏன் யோகத்தில் இருக்கணும், அந்த மாதிரி 18 படி பாடத்தையும் வாங்கி பரிபூர்ணமாக யோகத்தை பண்ணால் மட்டும்தான் ஞானம்ன்றது உன் கை வசப்படும். சரிங்களா? அப்புறம் இன்னொரு சந்தேகம் சாமி, நான் ஐயப்பன் கோயிலுக்கு 14 வருஷம் போயிருக்கேன். நான் இப்போ வந்து ஐயாவுடைய பாதையில் வந்து முதல் உபதேசம் வாங்கியிருக்கேன். எனக்கு ஒரு இது ஒன்றா, ஐயப்பன் கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரத்துக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தத்துவமசி அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம். அதே மாதிரி காசி அந்த இது போனீங்கன்னாலும் அங்கே இருக்க சாமிகளும் தத்துவமசி அப்படின்ற இது வந்து சொல்லுவாங்க. இப்போ தத்துவமசி அப்படின்றதுக்கான என்ன விளக்கம் சாமி? உன்னையே நீ அறிவாய், நீ யாரா இருக்கிறன்னு பாரு. ஐயா சொல்லுவார், உலகத்தை பார்க்காதப்பா உன்னை பாருன்னுவார். ஐயப்பன் கோயிலில் கொடி மரத்துக்கு பின்னாடி எதுக்கு இதை வைக்கணும்? உள்ள ஐயப்பங்கிறாரு. ஐயப்பா சரணன் போட்டால் போகலாமே. அங்கே போயும் தத்துவமசின்னு ஏன் வைக்கிறாங்கன்னா, ஏன் சாமி வைக்கணும்? உன்னையே நீ அறி. உன்னையே நான் அறிஞ்சதுனால தான் அங்கே ஐயப்பன் கடவுளாக உக்காந்துக்கிறாரு. ஐயப்பன் பிறந்தாரு, வளர்ந்தாரு, அரக்கர்களை அரக்க கூட்டத்தை அழிச்சாரு, எல்லாம் பண்ண ஒரு கடைசியில் எங்கே போய் நின்னார்? கடவுளாக போய் நின்னார். காரணமானது தத்துவமசின்ற அந்த வார்த்தைக்கான பொருளை அடைஞ்சதுனால. அப்போ நீயும் ஐயப்பனாக மாறணும், நீயும் ஞானம் அடையணும்,
நீயும் உன்னை நீயே உணரணும்னு சொன்னால் அந்த பொருளுக்கான அர்த்தம் தத்துவமசினா நீ யாருன்றது நீ தெரிஞ்சுக்கோ, உன்னையே நீ பாரு, நீ எதுவாக இருக்கிற நீ தெரிஞ்சுக்கின்றது அந்த வார்த்தையோட அர்த்தம் சாமி. அப்போ கோயிலுக்கு போனாலும் எதுவாக இருக்கணும், பாடம் பண்ணணும். ஞானத்தை உணர்ந்து கோயிலுக்கு போனால் மட்டும்தான் கும்பிடக்கூடிய தெய்வம் உன்னை கூட சேர்த்துக்கும். இல்லை நான் கும்பிட மாட்டேன் பக்தியில் தான் இருப்பேன்னா நீ கும்பிட்டுக்கினே இருக்கிறதுக்கு தான் தெய்வம் ஒரு நாளும் உன்னை திரும்பியே பார்க்காது. சரிங்களா? அப்போ தத்துவமசினா என்னென்னா நான் யாருன்னு நான் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை அது. சரிங்களா? இங்கே கொடுக்கக்கூடிய பாடம்லாம் கடவுளை கும்பிடுறதுன்னு சொல்லலை. ஐயா கொடுத்தக்கூடிய பாடம்லாம் உன்னை நீ தெரிஞ்சுக்கோ, உன்னை நீ என்னைக்கு தெரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு இறைவனை பார்ப்ப. அப்போ இந்த பாடம் என்னது, தத்துவமசின்ற அந்த பொருளோட தத்துவத்தை சொல்றது சாமி. சரிங்களா? இப்போ அதில் வந்துட்டு அப்படி சொல்றாங்க சாமி. ஐயப்பன் கோயிலில் வந்து தத்துவமசின்ற மாதிரி சொல்றாங்க. ஆமா. காசியில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா அகம் பிரம்மாஸ்மி. ஆமா. அதாவது நானே கடவுளா இருக்கேன், கடவுள் நானே, எனக்குள்ள பிரம்மா இருக்காரு, எனக்குள்ள விஷ்ணு இருக்காரு, எனக்குள்ள சிவன் இருக்காரு, இதை மூணுத்தையும் இணைக்கிற இதுதான் வந்துட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அகோரி சாமிகள்லாம் வந்துட்டு சொல்லுவாங்க சாமி. அதுக்கான விளக்கம். அகோரிகள் கதை வேற கதை சாமி. அவங்க யாருன்னா நான் தான் சிவன்ருவாங்க. ஆமாங்க. உடம்பு ஃபுல்லாக சிவன் வந்து சாம்பலை பூசி நிற்கிற மாதிரி அவங்களும் சாம்பலை பூசிப்பாங்க. ஆனால் சிவன் வந்து எந்த பணத்தையும் சாப்பிட்டதில்லை. ஆனால் அகோரிகள் சாப்பிடுவாங்க. அவங்களோட வழிமுறை என்னென்னா சிவன் வேற ஒருத்தன் இல்லை, நான் சிவமாயிட்டேன், நான் எது பண்ணாலும் எந்த தவறுகளும் இல்லைன்னு அது ஒரு வழி பாதை. அது அந்த பாதையில் யாரும் போகவே முடியாது. அதுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தன் அகோரியாவே மாற முடியும். எல்லாராலையும் அகோரியா வாழவே முடியாது. புரியுதுங்களா? அப்போது இந்த உலகத்தில் இறைவன் அடையத்துக்கு 1000 விதமான பாதைகள் இருக்குது. அதில் ஒரு பாதை தான் இந்த அகோரிகள் வழிமுறை பாதை. அது எல்லாருக்கும் சாத்தியம் இல்லை. சரிங்களா? அதனால் அவங்க என்ன சொல்லணும், அகம் பிரம்மாஸ்மி, நான் அதுவாக இருக்கிறேன், எதுவாக இருக்கிறேன், நான் எந்த தெய்வத்தை வணங்குறேனோ அந்த தெய்வம் எனக்குள்ளே இருக்குது, நான் அதுவாக மாறி நிற்கிறேன் அப்படின்னு. இது எல்லாரும் உணர முடியுமா? எல்லாரும் சொல்ல முடியுமானா வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? அப்போ எல்லாருக்கும் பொருந்தாத ஒரு வழி அந்த அகோரிகள் வழி. அதை நம்ம எடுத்துக்கவே கூடாது. எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய வழி எதுன்னா, முதல்ல நீ பக்தி பண்ணு, அதுக்கு அடுத்தது யோகம் பண்ணு. இந்த ரெண்டுத்தையும் முறையாக பண்ணன்னு சொன்னால் உனக்கு ஞானம் வசப்படும். ஒரு பூவிலேருந்து தேன் வரணும், ஒரு பூவிலேருந்து பணம் வரணும்னா முதல்ல அது எதுவாக இருக்கணும், அரும்பாக இருக்கணும். அரும்பாகிற ஒரு பொருள் பூவாக மாறணும், பூவாக இருக்கிறது ஒரு காயாக மாறணும், காயாக இருக்கிற ஒரு பொருள் கனியாக மாறணும். புரியுதுங்களா? சரியை, கிரியை, யோகம், ஞானம், இது ஒரு படிநிலை. இந்த 4 படிநிலையும் கடந்து வந்தால் மட்டும்தான் ஒருத்தனுக்கு அஞ்ஞானம் விட்டு விலகி ஞானம்ன்றது பிறக்கும். அதுதான் நம்மளை மாதிரி ஒரு குடும்பஸ்தன் இருக்கக்கூடிய ஒரு பாதை சாமி. அப்போ இதை படுவோம், அதை விட்டுடுவோம். ஐயாவும் சில இடத்துல சொல்லியிருக்காங்க சாமி. இதை கேட்கும் போது நீ வந்துட்டு இதை ஆராயாத, உனக்கு கொடுத்துருக்க பாடத்தை வந்து நீ சரியா பண்ணிக்கிட்டே வந்தனா உனக்குள்ள வரக்கூடிய மாற்றங்களை நீ அந்த இதை வந்து பார்ப்ப. கடவுள் யாருன்னு வெளியில தேடிக்கிட்டு இருக்க இல்லையா? இப்போ நான் கொடுத்த பாடத்தை நீ சரியா பண்ணிக்கிட்டே வந்தனா இந்த பாடத்துல நீ கடவுள் அடைவ. கண்டிப்பா. அதுக்கான வழிகாட்டுதல் வழிதான் இது, ஐயாவோட பாதையா தான் சாமி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆமா. எதை நோக்கி நாம வந்தோமோ, யாரை பார்க்கறதுக்காக வந்தோம், சாமி கூட வந்தோம் இல்லை சாமி. ஐயாவோட ஏதோ வந்து நம்ம ஐயாவோட பாதையில சரணாகதி. நான் யாருன்னு எனக்கு காட்டி கொடுப்பா. ஐயா சொல்லிட்டாரு, நான் யாருன்னு எனக்கு தெரியும்பா, நீ யாருன்னு உனக்கு தெரியணுமா, வான்றாரு. ஒரு இடத்துல வந்து ஆதிசங்கரர் வந்துட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு குகையில போயிட்டு உனக்கான குரு யாருன்னு எனக்கு தெரியல அப்படின்னு கேட்கும் போது ஆதிசங்கரர் வந்து என்னன்னா அவங்க இருக்க தவோவனத்துல இருக்கிற குரு கேட்பாரு, பாப்பா யாரு நீ அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சாமி அதை தேடிதான் நான் வந்திருக்கேன், நான் யாருன்றத நீங்க தான் சாமி எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த குரு நிமிர்ந்து பார்த்துட்டு சரி நீ இங்க உட்காரு அப்படின்னு சொல்லி ஒரு இதில் சொல்லி பார்த்துருக்கேன் சாமி. அந்த நான் யாருன்றத வந்து இன்னும் நம்மளோட குரு வந்து காமிச்சு கொடுத்தா மட்டும்தான் வந்துட்டு வசப்படும். இல்லைன்னா கடைசி வரைக்கும் நம்மளே ஏமாத்திக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இப்பவே நிறைய பேர் வந்து என்ன பண்ணா ஃபோன் பண்ணுவாங்க, சாமி நான் தியானம் பண்ணலாமா, ஆசிரமத்துக்கு வரல, ஆனால் ஐயாவோட ஸ்பீச்சை கேட்குறேன், நானா மூச்சு பயிற்சி பண்ணலாமா, நானா தியானம் பண்ணலாமா அப்படின்னு கேட்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அப்படி பண்ணலாமான்னா அதுக்கு ஒரு விமோச்சனமே இருக்காது. ஒரு ஞானம் அப்படின்னா, ஒரு தியானம், ஒரு மூச்சு பயிற்சின்னா இது அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ நானா பண்ணின்னு இருக்கிறேன் அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு போக முடியுமா? இல்லை. அங்கே ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு கூட எனக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி விஷயம் கற்றுக்கணும்,
தெரிஞ்சுக்கணும், இதோட முழு பலனை அடையணும்னு சொன்னால் யாராவது தெரிஞ்சவங்க கிட்ட போய் முறையாக கற்றுக்கினாங்கன்னா அவங்க தொடர்ந்து அந்த வழிகாட்டி அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பாங்க. அதுதானே சாமி, தொட்டு காட்டாத வித்தை வந்து சுட்டு போட்டாலும் வராது 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 அப்படின்னு சொல்லியிருக்கேன். உண்மைதான், சத்தியமான உண்மை. ரைட், நல்ல சாமி. ஆத்மா